அன்னம் போன்ற வண்ணப்படகில் குந்தவை பிராட்டியும் அரசலம் குமாரிகளும் வந்து கொண்டிருந்தனர். படகு மிதந்து கொண்டே வந்து ஓடத்துறையில் ஒதுங்கி நின்றது. அதில் 2 மங்கைகள் மட்டுமே படகில் இருந்து கீழே இறங்கினார்கள். இருவரும் அழகிகள் என்றாலும் ஒருவருடைய அழகுக்கும் இன்னொருவருடைய அழகுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது. ஒருத்தி செந்தாமரை மலரின் கம்பீர சௌந்தரியம் உடையவள், இன்னொருத்தி குமுத மலரின் இனிய அழகை உடையவள். கம்பீர தோற்றமுடைய மங்கைதான் சுந்தர சோழ மன்னரின் செல்வ புதல்வி குந்தவை. சரித்திரத்தில் ராஜராஜன் என்று புகழ்பெற்ற அருள்மொழிவர்மனின் சகோதரி, இளைய பிராட்டி என்று மக்களால் போற்றப்படும் மாதரசி. ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனாகவும் மன்னாதி மன்னனாகவும் ஆக்கிய தீர பெண்மணி இன்னொருத்தி குந்தவை பிராட்டியுடன் இருக்கும் பாக்கியத்தை நாடி வந்த கொடும்பாளூர் சிற்றரசர் சிறியவேளாரின் மகள் வானதி. பிற்காலத்தில் சரித்திரத்திலேயே இணையில்லாத பாக்கியவதியாக போகிறவள். இன்று அடக்கமும் சாந்தமும் உருவெடுத்து விளங்குகிறாள். குந்தவை மற்ற தோழி பெண்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்கள், ஒரு நாளிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம் என்றாள். அந்த தோழி பெண்கள் அனைவரும் பல பல சிற்றரசர்களின் அரண்மனையில் பிறந்த அரசகுமாரிகள். குந்தவை தேவிக்கு தோழியாக இருப்பதை பேராக கருதி பழையாறை அரண்மனைக்கு வந்தவர்கள். இப்போது தங்களில் ஒருத்தியை மட்டும் அழைத்துக் கொண்டு போய்விட்டு விரைவில் வருகிறேன் என்றதும் அவர்களுடைய கண்களில் ஏமாற்றமும் பொறாமையும் தோன்றின. கரையில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று சித்தமாயிருந்தது. வானதி, ரதத்தில் ஏறிக்கொள் என்றாள் குந்தவை. வானதி ஏறியதும் தானும் ஏறிக்கொண்டாள். ரதம் வேகமாய் சென்றது. அக்கா, நாம் எங்கே போகிறோம், எனக்கு சொல்லலாமா என்று வானதி கேட்டாள். சொல்லாமல் என்ன, குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போகிறோம் என்றாள் குந்தவை. ஜோதிடர் வீட்டுக்கு எதற்காக போகிறோம் அக்கா? எதை பற்றி கேட்பதற்காக? உன்னை பற்றி கேட்பதற்காகத்தான். சில மாத காலமாக நீ இப்படி பிரம்மை பிடித்தவள் போலும் உடல் மெனிந்தும் வருகிறாய் அல்லவா? உனக்கு எப்போது பிரம்மை நீங்கி உடம்பு தேரும் என்று கேட்பதற்காகத்தான். அக்கா, தங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை. என்னை பற்றி கேட்பதற்காக போக வேண்டாம், திரும்பி விடுவோம். இல்லை அம்மா, இல்லை, உன்னை பற்றி கேட்பதற்காக இல்லை, என்னை பற்றி கேட்பதற்காகத்தான் போகிறேன். தங்களை பற்றி ஜோசியரிடம் கேட்டு என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? எனக்கு கல்யாணம் ஆகுமா அல்லது கடைசி வரையில் கன்னி பெண்ணாகவே இருந்து காலம் கழிப்பேனா என்று கேட்கப் போகிறேன். அக்கா, இதை ஜோசியரிடம் எதற்காக கேட்க வேண்டும்? தங்களுடைய மனதை அல்லவா கேட்க வேண்டும். தாங்கள் தலையை அசைத்தால் இமயமலை முதல் குமரி முனி வரையில் 56 தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வரமாட்டார்களா? வானதி, நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு ஒரு தடை இருக்கிறது. எந்த தேசத்து அரசகுமாரனையாவது மனம் புரிந்து கொண்டால் நான் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டி வரும் அல்லவா? இந்த பொன்னி நதி பாயும் சோழ நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு போக பிடிக்கவில்லை, வேறு நாட்டுக்கு போவதில்லை என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அக்கா, அது ஒரு தடையாகாது. தங்களை மனம் புரிந்து கொள்ளும் எந்த ராஜகுமாரனும் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும் அடிமையாகவே இருப்பான். இங்கேயே இருக்க வேண்டும் என்றாலும் இருந்து விட்டு போகிறான். ஆகா, எலியை பிடித்து மடியில் கட்டிக்கொள்வது போல் வேறு தேசத்து ராஜகுமாரனை நம்மூரிலேயே வைத்துக் கொள்ளவா சொல்கிறாய்? அதனால் என்னென்ன தொல்லைகள் எல்லாம் விளையும் தெரியுமா? அக்கா, எப்படியும் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு தானே தீர வேண்டும். அப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்று புறப்பட்டால் அனாதையான சோழ நாட்டு வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன். அத்தகையவனுக்கு ராஜ்யம் இருக்காது. என்னை அழைத்துக் கொண்டு வேறொரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லவும் மாட்டான். இங்கேயே இருந்து விடுவான். அக்கா, அப்படியானால் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டீர்களே? ஒரு நாளும் போக மாட்டேன். சொர்க்கலோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாக சொன்னாலும் போக மாட்டேன். இன்றைக்கு தான் என் மனம் நிம்மதி அடைந்தது. அது என்ன, நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோடு வந்தே தீர வேண்டும். உங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது. அதே சமயத்தில் இந்த சோழவள நாட்டை பிரிந்து போகவும் எனக்கு மனமில்லை. கல்யாணம் ஆனால் பிரிந்து போய்த்தானே தீர வேண்டும். கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை அக்கா. எனக்கு எல்லாம் தெரியும். என் கண்ணில் மண்ணை தூவலாம் என்றா பார்க்கிறாய்? உனக்கு சோழ நாட்டின் மீது அபிமானம் ஒன்றும் கிடையாது. நீ ஆசை வைத்திருக்கும் சோழ நாடு வாழும் வேலும் தாங்கி ஈழ நாட்டுக்கு யுத்தம் செய்ய அல்லவா போயிருக்கிறது. அக்கா, நான் அவ்வளவு மடமதி உடையவளா? சூரியன் எங்கே, காலை பனித்துளி எங்கே? சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்பட்டால் என்ன பயன்? பனித்துளி சிறியதுதான், சூரியன் பெரியது, பிரகாசமானது. ஆனாலும் பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனை சிறைப்படுத்தி தனக்குள் வைத்திருக்கிறதே. வானதி உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்த குரலில், அப்படியா சொல்கிறீர்கள்? பனித்துளி கூட சூரியனை அடையலாம் என்று சொல்கிறீர்களா? பிறகு திடீரென்று மனசோர்வு வந்துவிட்டது. பனித்துளி ஆசைப்படுகிறது, சூரியனையும் சிறைப்பிடிக்கிறது. ஆனால் பலன் என்ன? சிறிது நேரத்துக்கெல்லாம் சரியான தண்டனை அடைகிறது. வெயிலில் உலர்ந்து இருந்த இடம் தெரியாமல் மறைகிறது. அது தவறு வானதி. பனித்துளியின் ஆசையை கண்டு சூரியன் பனித்துளியை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். தன் ஆசை குகந்த பனித்துளி பெண் பிற புருஷர் கண்ணில் படக்கூடாது என்று அவன் எண்ணம். இரவு வந்ததும் மறுபடியும் வெளியே விட்டு விடுகிறான். மறைந்த பனித்துளி மறுபடியும் வந்து உதிக்கிறதல்லவா? அக்கா, இதெல்லாம் என்னை தேற்றுவதற்காக சொல்கிறீர்கள். அப்படியானால் உன் மனதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லு. இத்தனை நாள் இல்லவே இல்லை என்று சாதித்தாயே, அதனால் தான் குழந்தை ஜோசியரிடம் போகிறேன். என் மனதில் குறை இருந்தால் அதை பற்றி கேட்க ஜோதிடரிடம் போய் என்ன பயன் என்று கூறி வானதி பெருமூச்சறிந்தாள். குழந்தை ஜோதிடரின் வீடு அந்த நகரின் ஒரு மூலையில் காளி கோயிலுக்கு அருகில் ஒரு தனித்த இடத்தில் இருந்தது. குழந்தை நகருக்குள் புகாமலேயே நகரை சுற்றி கொண்டு ரதம் அந்த வீடு சென்று அடைந்தது. வீட்டு வாசலில் ஜோதிடரும் அவருடைய சீடர் ஒருவரும் ஆயத்தமாக காத்திருந்தார்கள். ஜோதிடர் மிக்க பக்தி மரியாதையுடன் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார். கலைமகளும் திருமகளும் ஒருவாய் வந்த தாயே, வரவேணும் வரவேணும். இந்த ஏழையின் குடிசை செய்த பாக்கியம். மறுமுறையும் தாங்கள் இக்குடிசை தேடி வந்தீர்கள். ஜோதிடர் வழிகாட்டி முன் செல்ல குந்தவையும் வானதியும் அவ்வீட்டுக்குள்ளே சென்றார்கள். ஜோதிடர் தம் சீடனை பார்த்து, அப்பனே, வாசலில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிரு. தப்பி தவறு யாராவது வந்தாலும் உள்ளே விடாதே என்று எச்சரித்தார். அரசகுமாரியை வரவேற்பதற்கு உகந்ததாக ஜோதிடரின் கூடம் அழகு செய்யப்பட்டிருந்தது. சுவரின் ஒரு மாடத்தில் அம்பிகையின் படம் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது. அமர்வதற்கு 2 பீடங்கள் சித்தமாயிருந்தன. குத்துவிளக்கு எரிந்தது. அங்குமிங்கும் கோலங்கள் பொலிந்தன. ராசி சக்கரங்கள் போட்ட பலகைகளும் ஓலைச்சுவடிகளும் சுற்றிலும் இறைந்து கிடந்தன. பெண்மணிகள் இருவரும் பீடங்களில் அமர்ந்த பிறகு ஜோதிடரும் உட்கார்ந்தார். இளைய பிராட்டி, வந்த காரியம் இன்னதென்பதை தயவு செய்து சொல்லி அருள வேணும் என்றார் குழந்தை ஜோதிடர். ஜோசியரே, அதையும் தங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடாதா என்றாள் குந்தவை. ஆகட்டும்
கிடைக்கும் தாயே என்று கூறி ஜோதிடர் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தார். பிறகு கண்ணை திறந்து பார்த்து, இளைய பிராட்டி, இந்த கன்னிப்பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக வந்திருக்கிறீர்கள். அவ்விதம் தேவி பராசக்தியின் அருள் சொல்கிறது, உண்மைதானா என்று கேட்டார் குழந்தை ஜோதிடர். ஆகா, பிரமாதம்! உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது? ஆம் ஜோசியரே, இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் வந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்பு இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள். வந்து 8 மாத காலம் மிக குதூகலமாய் இருந்து வந்தாள். என் தோழியருக்குள்ளே இவள் தான் சிரிப்பும் விளையாட்டும் கலகலப்புமாக இருந்து வந்தாள். 4 மாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது. அடிக்கடி சோர்ந்து போகிறாள். பிரம்மை பிடித்தார் போல் இருக்கிறாள். சிரிப்பையே மறந்து விட்டாள். உடம்புக்கு ஒன்றுமில்லை என்கிறாள். தாயே, கொடும்பாளூர் சிறிய வேளாரின் செல்வ புதல்வி தானே இவர்? இவருடைய பெயர் வானதி தானே என்று கேட்டார் ஜோதிடர். ஆமாம், உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே. இந்த அரசலங்குமரியின் ஜாதகம் கூட என்னிடம் இருக்கிறது. சேர்த்து வைத்திருக்கிறேன். சற்று பொறுக்க வேணும் என்று சொல்லிவிட்டு ஜோதிடர் பக்கத்தில் இருந்த ஒரு பழைய பெட்டியை திறந்து சிறிது நேரம் புரட்டினார். பிறகு அதிலிருந்து ஒரு ஜாதக குறிப்பை எடுத்து கவனமாய் பார்த்தார். சிறிது நேரம் ஜாதகத்தை உற்று பார்த்துக் கொண்டிருந்த பிறகு ஜோதிடர் வானதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். திரும்ப ஜாதகத்தை பார்த்தார். இப்படி மாற்றி மாற்றி பார்த்துக் கொண்டிருந்தாரே தவிர வாயை திறந்து ஒன்றும் சொல்கிற வழியை காணவில்லை. என்ன ஜோசியரே, ஏதாவது சொல்ல போகிறீரா இல்லையா என்று குந்தவை தேவி கேட்டாள். தாயே, என்ன சொல்வது, எப்படி சொல்வது? முன்னொரு தடவை தற்செயலாக இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். என்னாலேயே நம்ப முடியவில்லை. இப்படியும் இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டு வைத்துவிட்டேன். இப்போது இந்த பெண்ணின் திருமுகத்தையும் இந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும் போது திகைக்க வேண்டியிருக்கிறது. திகையும் திகையும் போதுமானவரை திகைத்துவிட்டு பிறகு ஏதாவது குறிப்பாக சொல்லும். இது மிகவும் அதிர்ஷ்ட ஜாதகம் தாயே. தாங்கள் எதுவும் வித்தியாசமாக நினைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்கிறேன். தங்களுடைய ஜாதகத்தை காட்டிலும் கூட இது ஒரு படி மேலானது. இந்த மாதிரி அதிர்ஷ்ட ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. குந்தவை புன்னகை புரிந்தாள். வானதியோ வெட்கப்பட்டவளாய், அக்கா, இந்த துரதிர்ஷ்டக்காரியை போய் உலகத்திலேயே இல்லாத அதிர்ஷ்டக்காரி என்கிறாரே, இப்படித்தான் இருக்கும் இவர் சொல்வதெல்லாம். அம்மா, என்ன சொன்னீர்கள்? நான் சொல்வது தவறானால் என்னுடைய தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்றார் ஜோதிடர். வேண்டாம் ஜோதிடரே, வேண்டாம். அப்படியெல்லாம் செய்து விடாதீர். ஏதோ 4 பேருக்கு நல்ல வார்த்தையாக சொல்லிக் கொண்டிரும். ஆனால் வெறுமனே சொல்கிறீரே தவிர குறிப்பாக ஒன்றும் சொல்லவில்லையே. அதனாலே தான் இவள் சந்தேகப்படுகிறாள். குறிப்பாக சொல்ல வேண்டுமா? இதோ சொல்லுகிறேன். 4 மாதத்திற்கு முன்னால் அபசகுணம் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. ஏதோ ஒன்று தவறி விழுந்தது. ஆனால் அது உண்மையிலேயே அபசகுணம் இல்லை. அதிலிருந்து தான் இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன. வானதி, நான் சொன்னேன் பார்த்தாயா என்றாள் குந்தவை. அக்கா, முன்னாலேயே இவருக்கு நீங்கள் சொல்லி வைத்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. பார்த்தீரா ஜோதிடரே, இந்த பெண்ணின் பேச்சை பேசட்டும் தாயே. இப்போது எது வேண்டுமானாலும் பேசட்டும். நாளைக்கு மன்னனை மணந்து கொண்டு அப்படி சொல்லுங்கள். இளம் பெண்களிடம் கல்யாணத்தை பற்றி பேசினால் அல்லவா அவர்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நானும் சொல்ல வருகிறேன். தாயே, திடு திப்பென்று கல்யாண பேச்சை எடுக்கக்கூடாது அல்லவா? எடுத்தால் இந்த கலவனுக்கு புத்தி கெட்டு விட்டது என்று சொல்லிவிடுவார்கள். இவளுக்கு புருஷன் எங்கிருந்து வருவான்? எப்போது வருவான்? அவனுக்கு என்ன அடையாளம்? ஜாதகத்திலிருந்து இதையெல்லாம் சொல்ல முடியுமா ஜோதிடரே? ஆஹா, சொல்ல முடியாமல் என்ன, நன்றாய் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு ஜோதிடர் ஜாதகத்தை மறுபடியும் கவனித்து பார்த்தார். பிறகு தலை நிமிர்ந்து நோக்கி, இந்த இளவரசிக்கு கணவன் வெகு தூரத்திலிருந்து வரவேண்டியதில்லை, சமீபத்தில் உள்ளவன்தான். ஆயினும் அந்த வீராதி வீரன் இப்போது இந்நாட்டில் இல்லை, கடல் கடந்து சென்றிருக்கிறான் என்றார் ஜோதிடர். இதை கேட்டதும் குந்தவை வானதியை பார்த்தாள். வானதியின் உள்ளத்தில் பொங்கிய மகிழ்ச்சியை அவள் அடக்கிக் கொள்ள பார்த்து முடியவில்லை. முகம் காட்டிவிட்டது. அப்புறம் அவன் யார், என்ன குலம், தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் உண்டா? நன்றாக உண்டு. இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கும். மீண்டும் குந்தவை வானதியை பார்த்தாள். வானதியின் முகம் கவிழ்ந்து பூமியை பார்த்துக் கொண்டிருந்தது. அப்படியானால் இவளுடைய கைகளிலும் ஏதேனும் அடையாள ரேகை இருக்கும் அல்லவா என்றாள் குந்தவை பிராட்டி. தாயே, இவளுடைய பாதங்களை எப்போதாவது தாங்கள் பார்த்ததுண்டா? ஏன் ஜோதிடரே, இது என்ன வார்த்தை? இவளுடைய காலை பிடிக்கும்படி என்னை சொல்கிறீரா? இல்லை, அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் 1000 மன்னர் குல பெண்கள் இந்த பெண்ணரசியின் பாதங்களை தொடும் பாக்கியத்துக்காக தவம் கிடப்பார்கள் தாயே. அக்கா, இந்த கிழவர் என்னை பரிகாசம் செய்கிறார். இதற்காகவா என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? எழுந்திருங்கள், போகலாம் என்று உண்மையாகவே பொங்கி வந்த கோபத்துடன் கூறினாள் வானதி. நீ எதற்காக பதறுகிறாய்? அவர் ஏதாவது சொல்லிக் கொண்டு போகட்டும் என்றாள் குந்தவை. நான் ஏதாவது சொல்லிவிடவில்லை. எல்லாம் இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பவை தான் சொல்லுகிறேன். இந்த பெண்ணின் உள்ளங்காலை சிறிது காட்டச் சொல்லுங்கள். அதில் செந்தாமரை இதழ்களின் ரேகை கட்டாயம் இருக்கும். போதும் ஜோதிடரே, இவளை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு புறப்பட்டு விடுவாள். இவளுக்கு வாய்க்க போகும் கணவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்கிறேன். இவளை கைப்பிடிக்கும் பாக்கியவான் வீராதி வீரனாய் இருப்பான். 100 போர்க்களங்களின் முன்னணியில் நின்று வாகை மாலை சூடுவான். 1000 அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் 12 காலம் வீற்றிருப்பான். நீர் சொல்வதை நான் நம்பவில்லை. அது எப்படி நடக்க முடியும் என்று கேட்ட குந்தவை தேவியின் முகத்திலே ஆர்வமும் மகிழ்ச்சியும் கவலையும் கலந்து தாண்டவமாடின. அக்கா, நானும் நம்பவில்லை. இவர் எதையோ நினைத்துக் கொண்டு பேசுகிறார். இப்படி சொன்னால் தங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்று கூறுகிறார் என்றாள் வானதி. இன்று நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை, ஒரு காலத்தில் நம்புவீர்கள். அப்போது இந்த ஏழை ஜோதிடனை மறந்து விடாதீர்கள் என்றார் குழந்தை ஜோதிடர். அக்கா, நாம் போகலாமா என்று மறுபடி கேட்டாள் வானதி. அவளுடைய கரிய விழிகளின் ஓரங்களில் 2 கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்துக் கொண்டிருந்தன. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன். அதை கேட்டுவிட்டு புறப்படுங்கள். இந்த இளவரசியை மணந்து கொள்ள போகும் வீரனுக்கு எத்தனையோ அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும். பகைவர்கள் பலர் உண்டு. ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும். பகைவர்கள் படு நாசம் அடைவார்கள். இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோன்னத பதவியை அடைவான். இதைவிட முக்கியமான செய்தி ஒன்றுண்டு. தாயே, நான் வயதானவன். ஆகையால் உள்ளதை ஒளியாமல் விட்டு சொல்கிறேன். இந்த பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்கள். அதில் ஆளிலையின் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த ஜோதிட தொழிலை
நாளிலேயே விட்டுவிடுகிறேன். ஆலிலையின் ரேகையில் என்ன விசேஷம் ஜோதிடரே? அந்த மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான். இவளுடைய நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள் கண்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்க போகும் குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது. அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும், எடுத்ததெல்லாம் நிறைவேறும். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அவன் கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும். அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிகொடி பறக்கும் தாயே. அவன் பிறந்த நாட்டின் புகழ் மூவுலகமும் பரவும். அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகம் உள்ள அளவும் நின்று நிலவும். இவ்வாறு ஜோதிடர் ஆவேசம் வந்தவர் போல் சொல்லி வந்த போது குந்தவை தேவி அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டு அவர் கூறிய வார்த்தைகளை ஒன்றுவிடாமல் விழுங்குபவள் போல் கேட்டுக்கொண்டிருந்தாள். அக்கா என்ற தீனமான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அக்கா, எனக்கு என்னமோ செய்கிறது என்று மேலும் தீனமாக கூறினாள் வானதி. திடீரென்று மயங்கி தரையில் சாய்ந்தாள். ஜோசியரே, சீக்கிரம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று குந்தவை சொல்லிவிட்டு வானதியை தூக்கி மடியில் போட்டுக் கொண்டாள். ஜோதிடர் தண்ணீர் கொண்டு வந்தார். குந்தவை தண்ணீரை வாங்கி வானதியின் முகத்தில் தெளித்தாள். ஒன்றும் நேராதம்மா, கவலைப்படாதீர்கள் என்றார் ஜோதிடர். இவளுக்கு இது வழக்கம். இது மாதிரி இதுவரையில் 5-6 தடவை ஆகிவிட்டது. சற்று போனால் கண் விழித்து எழுந்திருப்பாள். எழுந்ததும் இது பூலோகமா கைலாசமா என்று கேட்பாள் என்றாள் குந்தவை. பிறகு சிறிது மெல்லிய குரலில், ஜோசியரே, முக்கியமாக ஒன்று கேட்பதற்காகவே உங்களிடம் வந்தேன். நாடு நகரங்களில் சில காலமாக ஜனங்கள் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களாமே. வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே. இதற்கெல்லாம் உண்மையில் ஏதேனும் பொருள் உண்டா? ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்துண்டா? மாறுதல் குழப்பம் ஏதேனும் ஏற்படுமா என்று இளைய பிராட்டி கேட்டாள். அதை மட்டும் என்னை கேட்காதீர்கள் தாயே. ராஜ்யங்கள், ராஜாங்க நிகழ்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் ஜாதகமும் கிடையாது, ஜோசியமும் சொல்ல முடியாது. நான் பயின்ற வித்தையில் அதெல்லாம் வரவில்லை. ஞானிகளும் ரிஷிகளும் ஒருவேளை ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லலாம். இந்த ஏழைக்கு அந்த சக்தி கிடையாது. ராஜரீக காரியங்களில் நாள் நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் சக்தியற்று போய்விட்டன. ஜோசியரே, மிக சாமர்த்தியமாக பேசுகிறீர். ராஜாங்கத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம். ஆனால் என் தந்தையை பற்றியும் சகோதரர்களை பற்றியும் பார்த்து சொல்லலாம் அல்லவா? சாவகாசமா இன்னொரு நாள் பார்த்து சொல்கிறேன். அம்மா, பொதுவாக இது குழப்பங்களும் அபாயங்களும் நிறைந்த காலம். எல்லோருமே சிறிது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜோசியரே, என் தந்தை சக்கரவர்த்தி பழையாறையை விட்டு தஞ்சாவூருக்கு போனதிலிருந்து எனக்கு ஒரே கவலையா இருக்கிறது. முன்னமே சொன்னேனே தாயே, மகாராஜாவுக்கு பெரிய கண்டம் இருக்கிறது. தங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அபாயங்கள் இருக்கின்றன. துர்காதேவியின் அருள் மகிமையினால் எல்லாம் நிவர்த்தியாகும். அக்கா, நாம் எங்கே இருக்கிறோம் என்று வானதியின் தீன குரல் கேட்டது. குந்தவையின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த வானதி கண்ணிமைகளை வண்டின் சிறகுகளைப் போல் கொட்டி மலர மலர விழித்தாள். இன்னும் நாம் இந்த பூலோகத்திலே தான் இருக்கிறோம். சொர்க்கலோகத்துக்கு அழைத்து போக புஷ்பக விமானம் இன்னும் வந்து சேரவில்லை. எழுந்திரு, நம்முடைய குதிரை பூட்டிய ரதத்திலேயே ஏறிக்கொண்டு அரண்மனைக்கு போகலாம் என்றாள் குந்தவை. வானதி எழுந்து உட்கார்ந்து கொண்டு, நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேனா என்று கேட்டாள். மயக்கம் போடவில்லை. அக்காவின் மடியில் படுத்து கொஞ்சம் தூங்கிவிட்டாய். தாலாட்டு கூட பாடினேன். உன் காதில் விழவில்லையா என்று குந்தவை கேலியாக கேட்டாள். நான் தான் ஜோதிடரிடம் வரவில்லை என்று அப்போதே சொன்னேனே. நீங்கள் தானே. என் குற்றம்தான். எழுந்திரு, போகலாம். சற்று பொறுங்கள் தாயே, தேவியின் பிரசாதம் தருகிறேன், வாங்கி கொண்டு போங்கள் என்று ஜோசியர் சொல்லிவிட்டு ஓலைச்சுவடியை கட்டத் தொடங்கினார். ஜோசியரே, எனக்கு என்னவெல்லாமோ சொன்னீர்கள், அக்காவுக்கு ஒன்றும் சொல்லவில்லையே என்று வானதி கேட்டாள். அம்மா, இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். புதிதாக என்ன சொல்ல வேண்டும்? அக்காவை மணந்து கொள்ள போகும் வீராதி வீரர் யார்? அசகாய சூரர் என்று குந்தவை சரித்துக் கொண்டு சொன்னாள். சந்தேகம் என்ன? மகா பராக்கிரமசாலியான ராஜகுமாரர். 32 சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவர். புத்தியில் பிரகஸ்பதி, ஆற்றலில் அர்ஜுனன். இளைய பிராட்டிக்கு ஏற்ற ராஜகுமாரர் எங்கிருந்து எப்போது வருவார் என்று வானதி கேட்டாள். குதிரை மேல் வருவாரா, யானை மேல் வருவாரா, அல்லது நேரே ஆகாசத்திலிருந்து கூரையை பொத்து கொண்டு வந்து குதிப்பாரா என்று குந்தவை தேவி கேலியாக கேட்டாள். அக்கா, குதிரை காலடி சத்தம் கேட்கிறது என்று வானதி சிறிது பரபரப்புடன் சொன்னாள். உண்மையாகவே அப்போது வீதியில் குதிரை ஒன்று விரைந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. இச்சமயம் அந்த வீட்டின் வாசலில் ஏதோ குழப்பமான சத்தமும் குரல் ஒலிகளும் கேட்டன. இதுதானே ஜோசியர் வீடு? ஜோசியர் இருக்கிறாரா? ஜோதிடரின் வீடு இதுதான். ஆனால் இப்போது உள்ளே போகக்கூடாது என்று எச்சரித்தான் ஜோதிடரின் சீடன். இத்தகைய குழப்பமான கூச்சல் நெருங்கி நெருங்கி கேட்டது. படார் என்று வாசற் கதவு திறந்தது. அவ்வளவு பிரமாதமான தடபுடலுடன் ஒரு வாலிபன் உள்ளே திடும் பிரவேசமாக வந்தான். அவனை பின்னால் இருந்து தோள்களை பிடித்து இழுக்க ஒருவன் முயன்று கொண்டிருந்தான். வாலிபன் திமிரிக் கொண்டு வாசற்படியை கடந்து உள்ளே வந்தான். அந்த வாலிபன் நம் வந்தியத்தேவன் தான். வீட்டுக்குள்ளே இருந்த 3 பேருடைய கண்களும் ஏக காலத்தில் அவ்வீரனை பார்த்தன. வந்தியத்தேவனும் உள்ளிருந்தவர்களை பார்த்தான். இதெல்லாம் சில வினாடியில் நடந்து முடிந்தன. உடனே சட்டென்று திரும்பி ஜோதிடருடைய சீடனை நோக்கி, ஏனப்பா, உள்ளே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நீ சொல்லக்கூடாது? சொல்லியிருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா என்று கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளிக்கொண்டு வாசற்படியை மீண்டும் கடந்தான். அடே அப்பா, புயலடித்து ஓய்ந்தது போலல்லவா இருக்கிறது என்றாள் குந்தவை பிராட்டிக்கா. இன்னும் ஓய்ந்த பாடில்லை, அதோ கேளுங்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி. வாசலில் இன்னும் வந்தியத்தேவனுக்கும் ஜோதிடரின் சீடனுக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. ஜோசியரே, இவர் யார் என்று கேட்டாள் குந்தவை. தெரியாது தாயே, யாரோ அசலூர்காரர் மாதிரி இருக்கிறது. பெரிய முரட்டு பிள்ளை என்று தோன்றுகிறது. குந்தவை திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டு கலகலவென்று சிரித்தாள். அக்கா, எதற்காக சிரிக்கிறீர்கள்? எனக்கு வரப்போகும் மணாளன் குதிரையில் வரப்போகிறானா, யானையில் வரப்போகிறானா, அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப் போகிறானா என்று பேசிக் கொண்டிருந்தோமே, அதை நினைத்துக் கொண்டு சிரித்தேன். இப்போது வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது. வெளியில் எழுந்த சச்சரவு சத்தம் கூட இந்த இரு மங்கையரின் சிரிப்பொலியில் அடங்கிவிட்டது. ஜோதிடர் மௌன சிந்தனையில் ஆண்டவராய் அரசகுமாரிகள் இருவருக்கும் குங்குமம் கொடுத்தார். பெற்றுக்கொண்டு இருவரும் எழுந்து வீட்டுக்கு வெளியில் சென்றனர். ஜோதிடரும் கூட வந்தார். வீட்டு வாசலில் சிறிது ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் பெண்மணிகளை பார்த்ததும், மன்னிக்க வேண்டும், உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இந்த புத்திசாலி சொல்லவில்லை. ஆகையினால் தான் அப்படி அவசரமாக வந்துவிட்டேன்
அதற்காக மன்னிக்க வேண்டும் என்று உரத்த குரலில் சொன்னான். குந்தவை மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேலியும் மிடுக்கும் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாள். ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவில்லை. வானதியை ஒரு கையினால் பிடித்து இழுத்துக்கொண்டு ரதம் நின்ற ஆலமரத்தடியை நோக்கி சென்றாள். குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போலிருக்கிறது. ஒரு மனிதன் வலிய வந்து பேசுகிறானே என்பதற்காகவாது திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதோ என்று வந்தியத்தேவன் சத்தமாக கூறியது அவர்கள் காதில் விழுந்தது. ரதத்தில் குதிரை பூட்டிய சாரதி ஆயத்தமாக நிறுத்தியிருந்தான். இளவரசிகள் இருவரும் ரதத்தில் ஏறிக்கொண்டதும் ரதம் அரசல ஆற்றங்கரையை நோக்கி விரைந்து சென்றது. வந்தியத்தேவன்